நவம்பர் 1 என்பதுதான் அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு என்று அறிவிக்கப்பட்ட நாள். அது ஜூலை 18 திமுக தமிழ்நாடு என்று அறிவிக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றிய நாளை திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைய தேதியிலிருந்து தமிழ்நாடு என்கிற முறையில அவங்க அதை வற்புறுத்திட்டு இருக்காங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் 1942லயே நாங்கள் தமிழ்நாடு விவசாய சங்கம்னு ஆரம்பிச்சவங்க. அதாவது யாருமே தமிழ்நாடுன்னு சொல்லாத காலத்துல தமிழ்நாடு விவசாய சங்கம்னு ஆரம்பிச்சவங்க நாங்க. அப்படின்னா 1942 தமிழ்நாடு நாங்க செப்டம்பர் 4ஆம் தேதி அந்த சங்கத்தை துவக்கணும். அதை சொல்ல முடியுமா? அதிகாரபூர்வமாக அரசின் சார்பில் தமிழ்நாடு என்று அறிவிக்கப்பட்ட நாளை எடுத்துக்கிறது பொருத்தமா இருக்கும். மற்றபடி எந்த ஒரு நாளையும் எல்லா நாளும் கொண்டாடத்துக்குரிய நாள் தான். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, தமிழ்நாட்டினுடைய வரலாறு, பெருமிதங்கள் அவற்றை எந்த நாளும் கொண்டாடுறது தப்பு இல்லை. அதிகாரப்பூர்வமாக அது நடைமுறைக்கு வந்த தினம் என்பதுதான் பொருத்தமா இருக்கும். தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி ஏமாற்றம் தரும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி அவர் எதிர்கட்சி தலைவர் என்கிற முறையில் அந்த மாதிரிதான் சொல்ல முடியும். அதான் எதிர்கட்சி தானே அது. நான் எதிர்கட்சி இல்லைன்னு தெரியாம எல்லாம் சொல்லல. உதயநிதி எதிர்கட்சி தலைவர் தெரியும். ஒரு எதிர்கட்சி என்கிற முறையில் இந்த 5 ஆண்டுகளும் அவர்கள் அப்படித்தான் சொல்வார்கள். இப்போது மட்டுமல்ல, 5 ஆண்டுகள் அப்படித்தான் சொல்வார்கள். அதாவது பல விஷயங்களில் மதச்சார்பற்ற கொள்கை, மதச்சார்பின்மைக்கு ஆபத்து வரக்கூடிய பல்வேறு நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் இந்த அரசு மேல்முறையீடு செய்திருக்கிறது. மாடு கன்றுகளை கொல்லக்கூடாது, பொது இடத்தில் கொல்லக்கூடாது என்கிற உத்தரவை எதிர்த்து விலங்குகளை பொது இடங்களில் பலியிடக்கூடாது என்கிற உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்திருக்கிறது இந்த அரசாங்கம். அதே மாதிரி இஸ்லாமியருக்கான இடஒதுக்கீட்டுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒரு தீர்ப்பு உயர்நீதிமன்றத்தில் வந்த போது அதை ஏற்று மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று சொல்லும். இது மேல்முறையீடு செய்திருக்கிறார். திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றுகிற பிரச்சனையை பொறுத்தவரை பழைய அரசாங்கத்தினுடைய நிலைமை, அதாவது வழக்கமான இடத்தில் தீபம் ஏற்றுவது என்கிற அந்த நிலை தொடரும் என்பதை அவர்கள் வெளிப்படுத்தினர். இது போன்ற பிரச்சனைகளில் அவர்கள் சரியான திசையிலே தான் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். சில ஒப்பந்தங்கள் அல்லது இந்த மாதிரி தூய்மை பணியை தனியாருக்கு விடுவது போன்ற விஷயங்களில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அது எங்களுடைய மாறுபட்ட கருத்துக்களை நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறோம். எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறோம். அதை ஒட்டி ஒரு சில அறிவிப்புகளை அவர் திரும்ப பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து திமுக முதற்கட்ட 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி தொடராது, 6 மாதத்துல இந்த ஆட்சி கவிழ்ந்து விடும் சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா தவறு ஆட்சி 6 மாதம் கவிழ்ந்து விடும். அதாவது இது ஒரு புதிய நிலைமை, தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற ஒரு புதிய நிலைமை. அநேகமாக எந்த ஒரு கட்சிக்கும் அறிவிப்பு பெரும்பான்மை இல்லை என்கிற நிலைமை 1952க்கு பிறகு இப்போதுதான் முதலாக தமிழகத்திலே ஏற்பட்டது. ஆகவே ஒரு புதிய அரசியல் சூழலில் ஆளாளுக்கு ஒரு கருத்துக்களை இந்த போன்ற கருத்துக்களை வெளியிடுவது என்பது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஏனென்றால் இவர்களுக்கு நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அமைச்சரவையிலே பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கட்சிகளுடைய இதே அறிவு பெரும்பான்மை என்பது அவர்களுக்கு இருக்கிறது. ஆகவே எங்களுடைய ஆதரவில் எந்த விதமான மாற்றமும் ஏற்பட போவதில்லை. இதற்கு அப்பாற்பட்டு அவர்கள் என்ன விதமான அரசியல் நடவடிக்கைகள் மூலமாக இந்த ஆட்சி தொடராது என்பதை எப்படி சொல்கிறார்கள் என்பதை அவர்களிடம் தான் கேட்க வேண்டும். ஒருத்தர் கோவப்படுறதுனால ஒரு அரசாங்கம் அவ்வளவு பலவீனமா இருக்கே தவிர்க்க ஏறத்தாழ 1.25 கோடி பேர் வாக்களித்திருக்கிறார்கள். ஒரு கூடுதலான இடங்களில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இப்போது பல்வேறு விஷயங்களில் லஞ்சம் என்பது கொடுக்க வேண்டியதில்லை என்று பலரும் எனக்கே போன் பண்ணி கூட சொல்றாங்க. இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு சில பணியிட மாறுதல் அதெல்லாம் எந்த விதமான பணமுமே கொடுக்காம இயல்பாக நடைபெறுகிறது. பல்வேறு ஒப்பந்தங்கள் பெறுவதற்கு எந்த விதமான பணமும் கொடுக்காமல் ஒப்பந்தம் நியாயமான முறையில் நடைபெறுகிறது, டெண்டர் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஏன்னா நாங்கள் அதுல எல்லாம் நேரடியாக சம்பந்தப்படுற பிரச்சனை இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட செய்திகளை சொல்லுகிறார்கள். அப்படி இருந்தாலும் அது தக்க நல்ல அணுகுமுறை தானே. அதை எதிர்ப்பதற்கான என்ன இருக்க முடியும்? இடதுசாரிகள் ஒரு தனி அடியாக செயல்படுவது என்று நாங்கள் தீர்மானித்தோம். அந்த அடிப்படையில் தான் 3 இடதுசாரி கட்சிகளும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சேர்ந்து இடதுசாரி கட்சிகளுடைய மாநில ஒருங்கிணைப்பு என்பதை நாங்கள் உருவாக்கினோம். இடைத்தேர்தலில் அப்போது ஏற்படக்கூடிய அரசியல் சூழலை பொறுத்து நாங்கள் தேர்தலில் போட்டியிடுறதா இல்லையா அல்லது யாரோட சேர்வது அதை பற்றிலாம் அப்போதுதான் பேசுவோம். இப்போதைக்கு இடைத்தேர்தல் சம்பந்தமாகவோ உள்ளாட்சி தேர்தல் சம்பந்தமாகவோ எந்த விதமான முடிவையும் நாங்கள் எடுக்கவில்லை. இப்போ வரைக்கும் 50 கோடி 60 கோடி அளவுல எங்க கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ கிட்ட திமுக தரப்புல பேரம் பேச
இல்லை ஏற்கனவே ஊத்தங்கரை எம்எல்ஏ சொந்தமாக வந்து அது வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கு, விசாரணை நடந்துட்டு இருக்கு. வழக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். மற்றது ஒன்றும் ஆதாரம் கிடையாது. இப்போ இல்லை, இப்போ குறுவைக்கு தண்ணீர் வரல என்பது ஒரு பெரிய உற்பத்தி இழப்பு என்பதை டெல்டா மாவட்ட விவசாயிகள் எதிர்கொண்டிருக்கிறார்கள். கர்நாடகாவிலையும் போதுமான அளவுக்கு மழை பெய்யல, இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் போதுமான அளவுக்கு மழை இல்லை. அதை விட முக்கியமான விஷயம், வெப்பம் இன்றைக்கு வரைக்கும் மே மாசத்தை விட ரொம்ப மோசமா இருக்குது. இந்த எல்னினோ என்கிற பருவநிலை மாற்றம் என்பது ஒரு கடுமையான பாதிப்பை உலகத்தில், நாட்டில், தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால இங்க நட்டப்பயிர் இந்த வெப்ப அலை காரணமாகவே நட்டப்பயிர் உட்பட கருகி போகக்கூடிய நிலைமை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த ஆண்டு இயற்கை நம்மளை பழிவாகி இருக்கிறது என்ற முறையில் தான் அதை வந்து பார்க்க வேண்டியிருக்கேன். அதனால நமக்கு அடுத்து வடகிழக்கு பருவமழை என்பதுதான் தமிழ்நாட்டுக்கு கூடுதலான மழை பெய்யக்கூடிய காலம். தென்மேற்கு பருவமழை என்பது நமக்கு அவ்வளவு இது கிடையாது. தென்மேற்கு பருவமழை கேரளாவிலும் கர்நாடகாவிலும் பெய்வதன் மூலமாக தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் வரும் என்பதை தவிர, தமிழ்நாட்டுக்கு மழை என்பது வடகிழக்கு பருவமழை தான். இந்த வடகிழக்கு பருவமழை காத்திருப்போம், நல்ல மழை பெய்யுதான்னு பார்ப்போம். அதனால இப்ப உடனடியாக வறட்சி பாதித்த பகுதி என்று அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் நடந்திருந்தாலும் இதை பத்தி எந்த ஒரு பேச்சுமே அவர் முதல் நேரடியா பதில் சொல்ல மாட்டாங்க. அதை பத்தி அதை நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆனா அரசின் சார்பில் பதிலே இல்லை என்ற முறையில் எடுத்துக்க முடியாது. அமைச்சர்கள் எல்லாம் பதில் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அரசின் சார்பில் அமைச்சர்கள் நீங்க சொன்ன எல்லா பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் அமைச்சர்கள் அரசின் சார்பில் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். முதலமைச்சர் பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை, பேட்டி கொடுக்கவில்லை என்பது நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். சமூக நீதித்துறை இல்லை, ஏற்கனவே இருந்தது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை. ஆதி திராவிடர் நலத்துறை கிடையாது, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை என்று சொல்லி பட்டியல் சாதியினர், பட்டியல் பழங்குடியினர் இரண்டு பகுதியினரையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வகையிலே தான் அவருடைய இது என்பது இருந்தது. அப்படியே தொடர்ந்துருக்கலாம். இந்த பெயர் மாற்றம் எதற்காக செய்தார்கள் என்பது தெரியல, அப்படியே தொடர்ந்துருக்கலாம். பட் இப்ப பெயர் மாற்றினாலும், பெயர் என்ன பெயராக இருந்தாலும் அந்த துறை என்ன அந்த மக்களுக்காக செய்ய போகிறது என்பதுதான் நம்ம விவாதிக்க வேண்டிய விஷயம். பெயர் மாற்றத்தை விவாதிக்க வேண்டிய விஷயம் அல்ல. கர்நாடகா அரசு இல்ல, ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பில் ஒருவேளை அணையில தண்ணீர் இல்லை என்று சொன்னால் பற்றாக்குறை பகிர்வு என்பதற்கான வழிகாட்டல் என்பது ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 2018 உச்சநீதிமன்ற தீர்ப்பிலே அந்த முறையில் அங்க இருக்கக்கூடிய தண்ணீர் அங்கு குறைவாக இருக்கிறது. அதில் பற்றாக்குறை பகிர்வு என்கிற அந்த ஃபார்முலா மூலமாக தமிழகத்துக்கு வேண்டிய தண்ணீரை அவர்கள் வழங்க வேண்டும். அதை பெறுவதற்கான முயற்சியை தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். காவிரி மேலாண்மை ஆணையமும் அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். அதாவது தீர்ப்பின் அடிப்படையில் இந்த மாசம் 39 TMC தண்ணீர் விடணுன்றது சாத்தியம் இல்லை, ஏன்னா அங்க தண்ணி இல்லை. இப்ப பற்றாக்குறை பகிர்வுக்கான ஒரு ஆலோசனை என்பது ஏற்கனவே அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அமுல்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முயற்சிக்க வேண்டும். காவிரி மேலாண்மை ஆணையமும் அந்த பற்றாக்குறை பகிர்வு என்பதன் மூலமாக தமிழகத்துக்கு தர வேண்டிய தண்ணீரை பெற்றுத் தருவதற்கு முயற்சிக்கும். வெளியிலிருந்து ஆதரவு என்பது தெளிவா மே மாசம் 8ஆம் தேதி அறிவிச்ச நிலைப்பாட்டுல எந்த மாற்றமும் இல்லை. எங்களுக்கு அந்த ஆட்சியில் செல்வாக்கு செலுத்துகிற அளவுக்கு எங்களுடைய பலம் இல்லாத போது நாங்கள் எக்காரணம் கொண்டும் ஆட்சியில் பங்கேற்க மாட்டோம். அந்த சோனம் ஸ்வாங் அவர்களுடைய அந்த காலவரையற்ற உண்ணாவிரதம் என்பது நாடு பூரா மத்திய அரசாங்கத்தினுடைய கல்விக் கொள்கை, கல்வி துறையில் அவர்களுடைய தோல்வியை தோல்வியுறுத்து காட்டக்கூடிய வகையில் அவருடைய உண்ணாவிரதம் என்பது அமைந்திருந்தது. இந்த நாட்டினுடைய கல்வியிலே மத்திய அரசாங்கம், மத்திய கல்வி அமைச்சகம் ஒரு முறையாக செயல்படவில்லை, தேர்வை முறையாக நடத்தவில்லை. அதற்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்கிற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்துத்தான் அவர் அந்த காலவரையற்ற உண்ணாவிரதத்தை மேற்கொண்டார். கடுமையான உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் இன்னைக்கு வலுக்கட்டாயமாக காவல்துறையினரால் மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார். நம்ம நாட்டினுடைய மாணவர்களுடைய எதிர்காலத்துக்காக தன்னையே பலி கொடுப்பது என்கிற முறையில் அவருடைய இந்த உண்ணாவிரத போராட்டம் என்பது அமைந்திருக்கிறது. ஆகவே அவருக்கு ஆதரவாக நாடு நிற்பது என்பது ரொம்ப அவசியம். அந்த வகையில் 20ஆம் தேதி நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒருவேளை உணவை புறக்கணித்து நம்முடைய ஒருமைப்பாட்டை சோனம் ஸ்வாங்குக்கு தெரிவிப்போம் என்று நாங்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம். அதற்கான தயாரிப்பு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே மாதிரி 20ஆம் தேதி பாராளுமன்றத்தை நோக்கி ஒரு பிரம்மாண்டமான பேரணியை நடத்துவது என்று அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். அந்த பேரணியிலும் நாங்கள் கலந்து கொள்வது என்று டெல்லியிலே இருக்கக்கூடிய எங்களுடைய மாணவர்கள், இளைஞர்கள், கட்சியை சார்ந்த தோழர்கள் கலந்து கொள்வார்கள். ஆகவே அந்த போராட்டத்தை முழுமையாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்கிறது.